எப்படி வந்து புயல் உருவாகுதுன்னு பார்க்கலாம். வங்கக்கடல்ல பார்த்தீங்கன்னா, அந்த உயர்ந்த கடல் மட்டம் இருக்குங்களா, அங்க வந்து 25°C இல்ல அதுக்கு மேலேயே வெப்பநிலை இருக்கும்போது, அதுக்கு மேல உள்ள காற்று வந்து சூடாகி, அத வந்து வெயிட் ஆகி மேல வந்து போயிடும். ஸோ அங்க கடல் மட்டத்துக்கு மேல வந்து காற்றோட அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். அதனால பக்கத்துல உள்ள காற்று எல்லாம் அதிகமா அழுத்தமா இருக்கும்ல, அங்க வெற்றிடத்த வந்து நிரப்புறதுக்காக பக்கத்துல உள்ள காற்றுலாம் வந்து அங்க வந்து ஒண்ணு சேரும். பூமிய சுத்திட்டு இருக்கனால இந்த காற்று அப்படியே வருது, அப்படியே ஒரு சுழற்சி ஆகும். அந்த பூமி சுழற்சியோட சேர்த்து ஒரு காற்று சுழலா மாறும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலுப்பட்டுதான் ஒரு சூறாவளி, ஒரு புயல்னு மாறுது. அந்த குறைந்த காற்றழுத்தம் ஏற்பட்டுச்சுல்ல, அதுதான் வந்து புயலோட மையப்பகுதி, கண் பகுதின்னு சொல்றோம். இப்ப அந்த புயல் வந்து சுத்திட்டே இருக்கிறது வந்து தரைத்தளத்தை வந்து தொடும் பொழுது, இங்க தரைத்தளத்துக்கும் கடல் மட்டத்துக்கும் நிறைய வெப்பநிலையிலையும் ஈரப்பதத்திலும் மாற்றங்கள் இருக்கனால, அந்த புயல் வந்து தரைய வந்து கடக்கும் பொழுது வலுநிலையை இழந்து அது வந்து புயல் வந்து கலைஞ்சிருது.